இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வருகிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சந்ததிகளாய் இருக்கிறோம். ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆபிரகாமின் பிள்ளைகள் என்றால் நாம் கட்டுகளுக்குள் இருப்பது அவருடைய சித்தம் அல்ல. இன்றைக்கு நீங்க எந்த கட்டுகளுக்குள் இருப்பதாக நீங்க உணர்ந்தாலும் அது நிஜம் அல்ல. அந்த கட்டுகளுக்குள்ள நீங்க இருப்பது அவசியமில்லை என்பதுதான் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம். அன்றியும் நாம் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்போ புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம்னா, நிச்சயமாய் நாம் எல்லாவிதமான கட்டுகளையும் இருந்து தேவன் நம்மை கட்டவிழ்ப்பதே அவருக்கு சித்தமாயிருக்கிறது. இன்றைக்கு ஒரு சம்பவத்த வாசித்துட்டு, தேவனுக்கு ஏற்ற கிரியை அந்த விசுவாசம் அத நம்ம தியானிக்கலாம். அந்த சம்பவத்த வாசிக்கும் பொழுது, அதுக்குள்ள இருக்கிற சில ஆழமான கருத்துக்களை நீங்க உணர்ந்து கொள்வீங்கன்னா, நீங்க யாரு? நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? நம்ம ஒவ்வொருவரும் எந்த இடத்துல இருக்கிறோம்? நாம் எப்படி வாழுவதற்கு எப்படி வாழும்படியாக தேவன் விரும்புகிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம், வாசிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும். லூக்கா 10 13 10லிருந்து 16. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளில் சுஸ்தமாக்கினபடினால் ஜெப ஆலயத்தினவனுக்கு கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்யறதுக்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களில் நீங்க வந்து சுஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரயுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு நன்றாக தெரிந்த சம்பவம் தான். ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் இயேசு போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனி. 18 வருஷமாய் அவளுடைய எலும்புகள் வளைந்த நிலைமையில இருந்த ஒரு ஸ்திரீ. அப்போ அது பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியை அவள் கொண்டிருந்தாள். இந்த பலவீனப்படுத்துகிற இந்த ஆவி அவளை என்ன செஞ்சது? அந்த எலும்புகளை அப்படியே வளைத்து அவள நிமிரக்கூடாதபடி, நிமிர்ந்து நிற்கக்கூடாதபடி ஒரு கூனியாக 18 இயர்ஸ் யோசித்து பார்த்தோம்னா, அது எவ்வளவு ஒரு கடினமான காரியம். அந்த எலும்பு ஒரு காலும் நிமிர முடியாத அளவுக்கு அந்த பலவீனப்படுத்துகிற அந்த ஆவி அந்த ஸ்திரீயை பலவீனப்படுத்திக் கொண்டிருந்தது. இயேசு வர்றாரு. அவள பார்த்து, "ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய்" அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல, இவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர். இங்கே அந்த பலவீனப்படுத்துகிற அந்த ஆவிக்கு, இந்த பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்ன மாத்திரத்துல, அந்த ஆவி வெளியேறின உடனேயே இவளுடைய எலும்புகள் அங்கே நேராக மாறுகிறது. அவள் நிமிர்ந்து நிற்கிறதை பார்க்கிறோம். அப்போ அவ அவ அவர் வந்து அவள் மேல தன் கைகளை வைக்கிறார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அப்போ ஓய்வு நாள்ல சுகமாக்குறபடியினால அவர்ட்ட வந்து ஜெபாலய தலைவன், எத்தன நாள் இருக்கு சுகமாக்குறதுக்கு? இன்னைக்கு தான் வந்து நீ சுகமாக்கணுமா? அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் கழுத, எருதெல்லாம் கூட்டிட்டு போய் நீ ஓய்வு நாள்ல தண்ணி காட்டுறது இல்லையா?
சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? ஓய்வு நாள் அப்படின்னாலே இளைப்பாறுதல், ரெஸ்ட். குமாரன் தான் ஓய்வு நாளுக்கு இணையாக சொல்லப்படுகிறவர். அவருக்குள்ள வந்துட்டா அங்க இளைப்பாறுதல், அங்கே சுகம், அங்கே சமாதானம், அங்கே சந்தோஷம் எல்லாம் தானாக நமக்கு வருகிறதை இந்த காரியம் குறிக்கிறது. அப்போ ஓய்வு நாள்ல இவ எப்படி கட்டப்பட்டிருக்கலாம்? ஓய்வு நாளில் இவளை இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? முதல்ல அவர் சொல்றாரு, இவள் ஆபிரகாமின் குமாரத்தி. ஆபிரகாமின் குமாரத்தி அப்படின்னா இவள் தேவனுடைய உடன்படிக்கைக்கு சொந்தமானவள். அவளுக்கு ஒரு ரைட் இன்ஹெரிட்டன்ஸ், ஒரு சுதந்திரம் அவளுக்கு இருக்கு. அவ இப்படி கட்டுகளுக்குள்ள வாழ்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் ஆனால் நீங்கள் ஆபிரகாமின் வித்தாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு கலாத்தியர் 3 நம்ம பார்க்கிறோம். அப்போ இவளுடைய ஐடென்டிட்டி, இவ ஆபிரகாமின் குமாரத்தி. ஆனா இவளுடைய கண்டிஷன் எப்படி இருக்கு? சாத்தானால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு நிலை. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துல இவள் கட்டப்பட்டிருப்பது என்பது அது ஒரு சட்ட விரோதமான ஒரு காரியம். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். என்றைக்கு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ, விசுவாசிக்க தொடங்கின அந்த நாளே நாம் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிறந்துட்டோம். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிறந்துட்டோம்னா நாம் கட்டப்பட்டிருக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல, ராஜ்யத்துக்கு புறம்பானது அது. இந்த ராஜ்யத்துக்குள்ள, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா இந்த கட்டுகள் என்பது அது இல்லீகல். அது அது இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அப்போ ஒன்று நல்லா புரியணும், நீங்களும் நானும் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவருக்குள் வந்திருக்கிறோம்னா அது சிந்தனையில இருக்கிற கட்டுகளா இருக்கலாம், ஆத்துமாவில இருக்கிற கட்டுகளா இருக்கலாம், இல்ல சரீரத்துல பலவீனம் என்கிற கட்டுகளா இருக்கலாம். இது தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிற நமக்கு விரோதமானது. அதனாலதான் அவர் சொல்றாரு, இவள் ஆபிரகாமின் குமாரத்தி. அப்போ அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அது அவளுடைய சுதந்திரம், ரைட் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து அங்க வெளிப்படுத்துகிறார். அது கண்டிப்பாக செய்யப்பட வேண்டிய ஒரு செயலாக, அவள் அவிழ்த்து விடப்பட வேண்டியது கண்டிப்பான முறையில் செய்யப்பட வேண்டிய செயலாக இயேசு சொல்லுகிறத பார்க்கிறோம். அதுதான் அவருடைய சித்தமா இருக்கிறதை இயேசு சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ ஃப்ரீடம், விடுதலை அப்படிங்கிறது ஏதோ ஆப்ஷனல் கிடையாது. இவங்க விடுதலை ஆவாங்க, அவங்க விடுதலை ஆவாங்கன்னு கிடையாது. நாம் கிறிஸ்துவின் உடையவர்களானால் நாம் ஒவ்வொருவரும் ஆபிரகாமின் வித்தாய் இருக்கிறோம். ஆபிரகாமின் பிள்ளைகள் என்றால் நாம் கட்டுகளுக்குள் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னா அதற்கு காரணம் என்ன? ராஜ்யத்துக்குள் நாம் வந்துவிட்டோம். ராஜ்யம் இன்றைக்கு நமக்குள் வந்துவிட்டது என்றால் நாம் கட்டப்பட்டிருக்க வேண்டியது அவசியம் இல்லை. இன்னைக்கு அறிவில்லாமல் நாம் சிறைப்பட்டு கிடக்கிறோம். நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேனா இன்றைக்கு நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிறதை நாம் உணராதவர்களாய் இருக்கிறபடியினாலே, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். இன்றைக்கு அந்த ஜீவன் தான் எனக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கிறதை உணராதவர்கள் கட்டுகளுக்குள் இருக்கிறார்கள். குமாரன் தம்மிலே தாமே ஜீவனை உடையவராய் இருக்கிறாராம். அந்த ஜீவன் இன்றைக்கு எனக்குள் இருக்கிறது என்பதை உணராதவர்கள் இந்த கூனிய போல கட்டப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ உன்னை நல்லா புரியணும், நம்முடைய ஐடென்டிட்டி நம்முடைய கண்டிஷனை விட பெருசு. நான் ஆபிரகாமின் குமாரத்தி, நான்
தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற இந்த ஐடென்டிட்டி நம்முடைய கண்டிஷனை விட பெருசு. அதை உணரணும். அதனாலதான் அவர் சொல்றாரு, இவள் ஆபிரகாமின் குமாரத்தியே. அப்போ நம்முடைய விடுதலை தான் அவருடைய விருப்பமா இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு புரியல. இப்படி கட்டுகளுக்குள்ள இப்படி இதெல்லாம் இதுக்குள்ளலாம் இருக்கிறது தான் தேவ சித்தமா, இதுல இருந்துதான் என்னைய உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்புறதெல்லாம் அது சரியான சத்தியம் அல்ல. நம்ம அவருக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம விடுதலையா இருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமும் அவருடைய சித்தமுமா இருக்கிறது. நாம் கூனி குறுகி வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. அது சரீர பிரகாரமாகவும் சரி, நம்ம இந்த உலகத்திலும் சரி, நாம் எந்த வகையிலும் கூனி வாழுகிறதற்கு நாம் தெரிந்து கொள்ளப்படவில்லை. நாம் கட்டுகளுக்காக நம்மள தேவன் டிசைன் பண்ணல. நாம் விடுதலையா இருப்பதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அன்று 18 வருஷம் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவிதான். ஆனா இவர் கை வைத்த மாத்திரத்துல, அவருடைய ஆவி அவளுடைய சரீரத்துக்குள் போன மாத்திரத்துல, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவிதான் அவருக்குள்ள இருந்ததுனால, அந்த ஆவி அவளுடைய சரீரத்தின் எலும்புகளுக்குள்ளே நுழைந்த மாத்திரத்திலே அந்த எலும்புகள் நேராக மாறினதை பார்க்கிறோம். இதெல்லாம் எவ்வளோ தூரம் டீப்பரா நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம். இன்றைக்கு அவர் கை வைத்த உடனேயே அடுத்த செகண்ட் இவருக்குள்ள இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் அங்கே அந்த ஸ்திரீக்கு விடுதலை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமான அந்த வார்த்தையும் புறப்படுகிறது. அவர் தனது கையையும் அந்த மகள் மேல வைக்கிறபடியினாலே அந்த எலும்புகள் ஒரே நொடி பொழுதுல நேராக மாறி இருக்கும் என்றால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவரால நேராக மாற்ற முடியாத காரியம், நம்மை நிமிர்ந்து நிற்க அவன் காலூன்றி நின்று நடந்து தேவனை துதித்தான்னு சொல்லி அந்த சப்பானி குறித்து சொல்லும் போது பார்க்கிறோம். அப்படி நம்ம நிக்கணும், நிமிர்ந்து நிற்கணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. இதை நம்ம அதிகமாய் உணர வேண்டியது. நம்ம ஐடென்டிட்டி தான் மிகவும் பெரியது. நாம் யார் என்பதில் தேவன் ரொம்ப கண்ணோக்கமா இருக்கிறாரு. அவர் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூறவும், கட்டப்பட்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் தான் என்ன செய்தார்? இந்த உலகத்துக்கு அவர் வந்தது. நம்முடைய குமாரத்துவத்தை நமக்குள் வெளிப்படுத்தும்படிக்கு இந்த பூமிக்கு வந்த நோக்கமே அதுதான். அப்போ இந்த காரியங்களை நம்ம ஆழமா சிந்திக்கும் பொழுதுதான் நம்ம சாதாரணமான மனிதர்களை போல சிந்தித்து 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 வாழ்ந்துதான், ஐயோ இந்த பிரச்சனை, அவங்க அப்படி, இவங்க இப்படி, இவங்க என்னைய பயமுறுத்துறாங்க, இவங்க என்னைய ஹர்ட் பண்றாங்க, இப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்றால் எதை குறித்தும் நாம் பயப்படவோ கவலைப்படவோ வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம ஐடென்டிட்டி அவருக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம ஐடென்டிட்டியை நம்ம எந்த அளவுக்கு உணர்கிறோமோ, நம்முடைய அடையாளத்தை எங்க கொண்டு வச்சிருக்கிறோம், அவருக்கு பிள்ளைங்கிறதுல ஸ்ட்ராங்கா வச்சிருந்தோம்னா இன்றைக்கு நமக்கு எல்லா பகுதிகளிலும் விடுதலை உண்டாகும். இல்ல உலகத்துல இருக்கிற மனுஷனை போல நம்முடைய அடையாளத்தை மாற்றிக் கொண்டிருந்தோம் என்றால், ஒவ்வொரு நேரமும் இதுதான் என்னை அப்படி பார்க்குறாங்க, என்னை இப்படி பேசுறாங்க, என்னை இப்படி யோசிக்கிறாங்கன்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய அடையாளத்திற்கு நாம் நம்மை நாமே நம்ம ஒப்பிட்டு கொண்டிருப்போம் என்றால் விடுதலையை அனுபவிக்க முடியாது. நான் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சந்ததியாய் இருக்கிறேன், நான் கிறிஸ்துவின் சந்ததியா இருக்கிறேன் அப்படிங்கிற அடையாளத்துல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ரூட் ஆறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் விடுதலையை அனுபவிக்க முடியும்.